வணக்கம். இன்றைய ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களிடமிருந்து கிடைச்ச சில குறிப்புகளை நாம இன்னைக்கு கொஞ்சம் அலசி பார்க்க போறோம். தலைப்பு மந்தைகள், ஆடுகள் மற்றும் சீஷத்துவம், ரட்சிப்பின் உண்மையான விலை. இந்த குறிப்புகள் கிறிஸ்தவ அர்ப்பணிப்பு, அப்புறம் ரட்சிப்போட நோக்கம், உண்மையான விசுவாசம் பத்தி சில ஆழமான கேள்விகளை எழுப்புது. வசனங்களோட ஒளியில இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்ப்போம். சரி, நேரடியாக உள்ள போயிடலாம். ஆமா, இந்த குறிப்புகள் சில முக்கியமான வேறுபாடுகளை சொல்லுது. குறிப்பா மந்தைகள், ஆடுகள், இந்த வார்த்தைகளுக்கு பின்னால உள்ள அர்த்தம் என்ன, அப்புறம் ரட்சிப்புக்கும் சீஷத்துவத்துக்கும் என்ன தொடர்பு, இந்த மாதிரி நுணுக்கங்களை சரியா புரிஞ்சுக்கணும்னு இது சொல்லுது. மேலோட்டமா பார்க்காம கொஞ்சம் ஆழமா போனா நல்லா புரியும். ஆரம்பத்திலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றாங்க. மந்தைகள், ஆடுகள், ஹர்ட்ஸ். நீதிமொழிகள் 27:23 உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிருன்னு இருக்கு. இதை பொதுவாக நம்ம சொத்துக்களை பார்த்துக்கிறதுன்னு தானே எடுத்துக்குவோம். சின்ன ஆடு, மாடு. அது ஒரு பொதுவான பார்வை தான். ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமான, இன்னும் ஆழமான ஒரு கோணத்தை இந்த குறிப்புகள் காட்டுது. எபிரேய மொழியில மந்தைகள்னா சான், அப்புறம் ஆடுகள் அல்லது கூட்டங்கள் அதாரம்னு வரும்போது அது வெறும் கால்நடை எண்ணிக்கையை மட்டும் குறிக்கல, அர்ப்பணிப்போட அளவையும் குறிக்குதுன்னு இந்த ஆசிரியர் சொல்றாரு. மந்தைகள்னா யோவான் 10:27 இயேசு சொல்ற மாதிரி, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குது, எனக்கு பின் செல்லுதுன்னு உண்மையா மெய்ப்பன பின்தொடர சீஷர்கள். ஓ அப்படியா? அப்போ அந்த இன்னொரு குரூப் ஆடுகள் அல்லது கூட்டங்கள், ஹர்ட்ஸ், அவங்க யாரு? சும்மா கூட்டத்தில் அதிகமாக இருக்கிறவங்களா? ஆமா, சரியா சொன்னீங்க. இந்த குறிப்புகள் படி அவங்க அர்ப்பணிப்புல கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் கூட்டத்தோட இருக்கிறவங்க. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யோவான் 6 இருக்கு பாருங்க. இயேசு அற்புதமா அப்பம் கொடுத்ததும் பெரிய கூட்டம் அவரை தேடி வருது. ஆனா இயேசு என்ன சொன்னாரு? நீங்க அடையாளத்தை பார்த்ததுனால இல்ல, அப்போ சாப்பிட்டு திருப்தியானதால தான் என்னை தேடுறீங்கன்னு சொன்னாரு. இங்க தான் விஷயம் கொஞ்சம் ஷார்ப் ஆகுது. இந்த குறிப்புகள் சொல்ற மாதிரி இந்த கூட்டங்கள் அப்பத்தை விரும்புறாங்க, ஆனா அர்ப்பணிப்புங்கிற வேலியை விரும்பல. புல்ல ரசிக்கிறாங்க, ஆனா மேப்பனோட இதயத்தை அறிய நினைக்கிறது இல்ல. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய பார்வை இல்லையா? பக்கத்துல இருக்கிறது வேற, உண்மையா கூட இருக்கிறது வேறன்னு சொல்லுது. ஓ, அப்போ சும்மா கூட்டத்தில் ஒருத்தரா இருக்கிறது பத்தாது, உண்மையான அர்ப்பணிப்பு தேவைன்னு சொல்றாங்க. இது இயேசுவோட கட்டளை மத்தேயு 28:19 அது கூட எப்படி பொருந்தது? எல்லா ஜாதிகளையும் சீஷராக்கி நான் உங்களுக்கு கட்டளையிட்டதெல்லாம் அவங்க கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னாரே. மிகச்சரியா பொருந்தது. சீஷர் ஆக்குறது தான் கட்டளை. ஆனா இந்த குறிப்புகள் ஒரு முக்கியமான ஸ்டெப்பை ஞாபகப்படுத்துது. சீஷர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ரட்சிக்கப்படணும், மறுபடியும் பிறக்கணும். இதுதான் ஃபவுண்டேஷன். ரட்சிப்புங்கிறது இலவசமான மீட்பு, தேவனுடைய கிருபையால கிடைக்கிறது. ஆனா அதோட நிறுத்தாம சீஷத்துவத்துக்குன்னு ஒரு விலை இருக்குங்கிறத நம்ம உணரணும்னு சொல்லுது. ஓஹோ, ரட்சிப்பு வேற, சீஷத்துவம் வேற. ரட்சிப்பு ஆரம்பம், சீஷத்துவம் ஒரு தொடர் பயணம், அப்படிதானே? ஆமா, இந்த குறிப்புகள் அப்படிதான் சொல்லுது. இரட்சிப்புங்கிறது நரகத்திலிருந்து தப்பிக்கிறது, நித்திய ஜீவனை அடையிறது. ஆனா சீஷத்துவம்ங்கிறது கிறிஸ்துவ போல மாறணும்னு, அவரோட கட்டளைப்படி வாழணும்னு நம்ம அர்ப்பணிக்கிறது. பிலிப்பியர் 3 பவுல் சொல்ற மாதிரி, இது ஒரு ஓட்டம். நான் அடைஞ்சிட்டேன்னு நினைக்காம கிறிஸ்து இயேசு எதுக்காக என்னை பிடிச்சாரோ அதை நான் பிடிச்சிக்க ஆசையா தொடர்றேன், அந்த பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்றேன்னு சொல்றாரு. இது சும்மா இருக்கிறது இல்ல, ஒரு கண்டினியூஸ் எஃபர்ட், ஒரு விலை கொடுக்க வேண்டிய பயணம். இந்த விலைங்கிறது என்ன? அதுக்கு சில உதாரணங்கள் இருக்கா இதுல? இந்த குறிப்புகள் நேரடியா லூக்கா 14 மாதிரி பகுதிகளை சொல்லலைன்னாலும் அந்த விலையை கணக்கிடுறங்கிற ஐடியாவை நல்ல வலியுறுத்துது. அதாவது கிறிஸ்துவை பின்பற்றணும்னா நம்ம சொந்த விருப்பங்கள், உலக ஆசைகள், சில சமயம் நம்ம உறவுகளை கூட ரெண்டாவதா வைக்க வேண்டியிருக்குங்கிற உண்மையை ஏத்துக்கணும். யோவான் எழுதின முதல் கடிதம் 3ஆம் அதிகாரம் 7-10 வசனங்களையும் இது சுட்டி காட்டுது. நீதி செய்றவன் அவரை போல நீதியுள்ளவனா இருக்கிறான், பாவம் செய்றவன் பிசாசினால உண்டாயிருக்கிறான், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். இது ரொம்ப தெளிவான ஒரு வேறுபாட்டை காட்டுது. சும்மா விசுவாசம்னு சொல்றதுக்கும் நீதியோட வாழ்றதுக்கு உள்ள வித்தியாசம். இதுதான் உண்மையான சீஷத்துவத்தோட அடையாளம்னு சொல்லுது. சரி, இந்த அர்ப்பணிப்புள்ள மந்தைகள், கொஞ்சம் லூசா இருக்கிற கூட்டங்கள் பத்தி பார்த்தோம். ஆனா இந்த குறிப்புகள் இன்னொரு சிக்கலான விஷயத்தையும் பேசுது. கோதுமைக்கு நடுவுல களை மாறி நடிக்கிறவங்க, உண்மையான விசுவாசி மாதிரி தெரிகிறவங்க, இது இன்னும் கஷ்டமான சவால் இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ரொம்ப கஷ்டமான சவால். இந்த குறிப்பு எழுதினவர் கூட இது அவரை ரொம்ப நாள் குழப்புச்சுன்னு ஒத்துக்கிறாரு. யார் உண்மையானவங்க,
யார் போலியானவங்கன்னு பிரிச்சு பார்க்க முயற்சி செஞ்சிருக்காரு. ஆனா அது மனுஷனால முடியாது, கர்த்தர் வெளிப்படுத்தினாதான் முடியுங்கிற முடிவுக்கு வந்ததா எழுதுறாரு. அவருக்கு வெளிப்படுத்தல் 22:10-11 ஒரு மாதிரி சமாதானத்தை கொடுத்துச்சான். அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். அதாவது யார் சரி யார் தப்புன்னு தீர்ப்பு சொல்றது நம்ம வேலை இல்லை, அது தேவனோட வேலைன்னு உணர்ந்திருக்காரு. இது மத்தேயு 13ல் இயேசு சொன்ன கோதுமை களைகள் ஊமையோட மத்தேயு 13:30 கரெக்டாக ஒத்து போகுது. அறுப்பு மட்டும் ரெண்டும் கூட வளரட்டும். ஆமா, சரியா பிடிச்சிட்டீங்க. இங்க முக்கியமான மெசேஜ் என்னன்னா, மற்றவங்களை ஜட்ஜ் பண்றதுல நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அதே சமயம் கள்ளத்தனமான மாற்றங்கள், போலியான விசுவாச அறிக்கைகள் விஷயத்துல எச்சரிக்கையாகவும் இருக்கணும். நம்ம கவனம் நம்மளோட சொந்த அர்ப்பணிப்புலையும் கிறிஸ்துவோட போதனைகளை கைக்கொள்றதுலையும் இருக்கணுங்கிறது தான் இதோட சாரம்சம். அந்த பிரிச்சு எடுக்கிற வேலையை அறுவடையோட எஜமான் கிட்ட விட்டுடணும். இந்த விசுவாச பயணத்தோட மையமா இந்த குறிப்புகள் நித்திய ஜீவனை பத்தி பேசுது. யோவான் 17:3 கோட் பண்றாங்க. ஒரே மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ அந்த ஒரே மெய்த்தேவன் யாருங்கிறத சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? மிக மிக முக்கியம். இதுதான் கிறிஸ்தவ விசுவாசத்தோட அச்சாணின்னே சொல்லலாம். வேதாகமம் முழுசும் ஒரே தேவன் இருக்கிறாருங்கிறத அழுத்தி சொல்லுது. உபாகமம் 6:4 கேள் இஸ்ரவேலே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஏசாயா 45:5 நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. இது ரொம்ப கிளியர். ஆனா இந்த ஒரே தேவனுக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவின் 3 நபர்கள் இருக்கிறதா வேதாமும் சொல்லுது. திருத்துவம்னு சொல்றோமே, இந்த கோட்பாட்டை இந்த குறிப்புகள் எப்படி வளர்க்குது? இது சிலருக்கு குழப்பமா இருக்குமே. உண்மைதான். இது மனுஷ மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக ரகசியம். ஆனா வேதாகமம் அதை தெளிவா சொல்லுதுன்னு இந்த குறிப்புகள் காட்டுது. ஒரே தேவன் இருக்கிறாரு, ஆனா அவர் 3 நபர்களா தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. பிதா தேவனா இருக்காரு. 1 கொரிந்தியர் 8:6 சொல்லுது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் தேவனா இருக்காரு. யோவான் 1:1 ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்ததுன்னு. கொலோசியர் 2:9 அதை உறுதிப்படுத்துது. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறதுன்னு. பரிசுத்தாவியானவரை பத்தியும் வசனம் இருக்கா? நிச்சயமா. அப்போஸ்தலர் 5:3-4 அனானியா பரிசுத்தாவியானவர்கிட்ட போய் சொன்னப்போ பேதுரு என்ன கேட்டாரு? நீ மனுஷனுக்கு இல்ல தேவனுக்கு போய் சொன்னாயின்னு. இது பரிசுத்தாவியானவர் தேவன்கிறத காட்டுது. 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர்னு வாசிக்கிறோம். ஆக இந்த குறிப்புகள் சொல்ற மாதிரி ஒரே தேவன் 3 நபர்களாம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இருக்காங்க. இந்த 3 பேரும் எப்படி ஒன்னா செயல்படுறாங்க? ஒரே நாமம் 3 நபர்கள்னு சொன்னீங்களே, அது எப்படி? மத்தேயு 28:19 தான் இதுக்கு சூப்பர் உதாரணம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துல ஞானஸ்நானம் கொடுங்கன்னு இயேசு சொன்னாரு. நாமங்களிலேன்னு பன்மையில சொல்லாம நாமத்திலேன்னு ஒருமையில சொன்னதை கவனிக்கணும். ஒரே தெய்வீகத்தன்மை, ஆனா 3 நபர்கள். 2 கொரிந்தியர் 13:14 பவுலோட ஆசீர்வாதமும் இது அழகா காட்டுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும், இந்த 3 பேரோட இணைந்த செயல்பாடு. அதே சமயம் தனித்தன்மை இதுல தெரியுது. இதை முழுச நம்மளால புரிஞ்சுக்க முடியலைனாலும் வேதாகமம் இப்படிதான் சொல்லுதுன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. சரி, இவ்வளவு விஷயங்கள் பார்த்தோம். அர்ப்பணிப்போட நிலைகள், இரட்சிப்பு, சீஷத்துவத்தோட வேலை, போலிங்களை கண்டுபிடிக்கிற சவால், திருத்துவ தேவன், இதையெல்லாம் சேர்த்து இந்த குறிப்புகள் சொல்ல வர்ற மெயின் மெசேஜ் என்ன? குறிப்பா தேவன் கிட்ட வர்றதுக்கான முதன்மையான நோக்கம் என்னவா இருக்கணும்? இங்கதான் இந்த குறிப்புகள் ரொம்ப அழுத்தமா ஒரு பாயிண்ட சொல்லுது. தேவன்கிட்ட நாம வர்றதுக்கான அடிப்படையான பிரதானமான காரணம் வரப்போகிற தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து ரட்சிக்கப்படணுங்கிறது தான். இயேசு சிலுவையில மரிச்சது நம்ம பாவங்கள்லேருந்து நம்மளை மீட்டு நரகத்திலிருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக. இதுதான் முதல் நோக்கம். அப்போ இயேசு கிட்ட வாங்க, உங்க வாழ்க்கை சூப்பரா ஆகும், பணம் வரும், ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுல தப்பு இருக்கா? நற்செய்தியோட ஒரு பகுதியா நல்ல வாழ்க்கையை பத்தி பேசக்கூடாதா? இந்த குறிப்புகள் அப்படி சொல்றத தவிர்க்கணும்னு எச்சரிக்குது. அதாவது நற்செய்தியை வெறும் உலக ஆசீர்வாதமா சுருக்கிடக்கூடாதுன்னு சொல்லுது. இயேசு தர முதல் பரிசு ரட்சிப்பு, நித்திய அழிவிலிருந்து விடுதலை. நல்ல வாழ்க்கை, ஆரோக்கியம், பணம் இதெல்லாம் கிடைக்கலாம். ஆனா அது சீஷத்துவத்தோட விளைவா அல்லது பலனா இருக்கலாம். ரட்சிப்போட நேரடி நோக்கம் இல்லை. ஓ, இது ரொம்ப முக்கியமான வித்தியாசம்.
அதாவது ஒரு நல்ல அப்பா கிட்ட பிள்ளை இருந்தா அவனுக்கு நல்ல சாப்பாடு, துணி, வசதி எல்லாம் கிடைக்கிற மாதிரி நன்மைகளோட ஊற்றான தேவனோட நாம சீஷர்களா நெருங்கி வாழும்போது சங்கீதம் 16:11 சொல்ற மாதிரி உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பங்கள் உண்டுங்கிறதோட சில பிரதிபலிப்புகளை இங்கேயே அனுபவிக்கலாம். ஆனா இதை இரட்சிப்போட காரணமா பார்க்கக்கூடாது, சீஷத்துவத்தோட விளைவா பார்க்கணும்னு சொல்றீங்களா? ஆமா, மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த குறிப்புகள் இந்த வேறுபாட்டை ஊழியத்திலையும் சரி நம்ம தனிப்பட்ட விசுவாசத்திலையும் சரி தெளிவா வச்சுக்கணும்னு வலியுறுத்துது. இரட்சிப்போட செய்தியை அதோட மைய நோக்கத்துல இருந்து திருப்பி உலக நன்மைகளை மட்டும் முன்னாடி வச்சா நம்ம யோவான் 6ல் பார்த்த அப்பத்தை தேடுற கூட்டத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்கு. மெய்ப்பனை தேடுறதுக்கு பதிலா மேய்ச்சலை மட்டும் தேடுற நிலைமை வந்துடும். ஊழியத்தோட இந்த கட்டத்துல இந்த ரெண்டையும் பிரிச்சு பார்க்கறது ரொம்ப முக்கியம்னு இந்த குறிப்புகள் முடிக்கிறாங்க. ஆஹா, இந்த குறிப்புகள் நம்மளை ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது. உண்மையான அர்ப்பணிப்புனா என்ன? நாம மந்தைகள் கூட்டத்தில் இருக்கோமா இல்ல மெய்ப்பனை தேடுற ஆடுகளா இருக்கோமா? ரட்சிப்பை இலவசமா வாங்கின நாம சீஷத்துவத்தோட விலையை கொடுக்க தயாரா இருக்கோமா? போலிங்க மத்தியில நம்ம விசுவாசத்தை எப்படி நேர்மையா வாழ்றது? திருத்துவ தேவனை உண்மையிலேயே அறிகிறோமா? எல்லாத்துக்கும் மேல நாம இயேசுவை தேடுறதோட உண்மையான நோக்கம் என்ன? அப்பாவா இல்ல மெய்ப்பனா? இதுதான் மைய கேள்வி. ஆமா, இதுதான் நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய கேள்வின்னு இந்த குறிப்புகள் மறைமுகமா சொல்லுது. நீங்க எதுக்காக கிறிஸ்துவ பின்தொடர்றீங்க? வெறும் நன்மைகளுக்காகவா இல்ல அவரோட உள்ள உறவுக்காகவா? பிலிப்பியர் 3ல் பவுல் சொன்ன மாதிரி கிறிஸ்து இயேசு எதுக்காக என்னை பிடிச்சாரோ அதை நான் பிடிச்சுக்க அந்த இலக்க நோக்கி ஓடுற ஓட்டத்துல நீங்க உங்களை எங்க பாக்குறீங்க? இது சும்மா கேட்டுட்டு போற கேள்வி இல்ல, தொடர்ந்து நம்மளை நாமளே சோதிச்சு பார்க்க வேண்டிய ஒண்ணு. இதுதான் இந்த குறிப்புகளோட சாராம்சம்.